வித்தியாசாலையின் மூலமாக திரும்ப உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தற்கொலையை குறித்து சில காரியங்களை கர்த்தர் ஆலோசனையை கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படி யோசித்தேன். அதன் விளைவே இந்த நாளின் செய்தி. தற்கொலை அது மிகவும் வருந்தத்தக்கது, மிக மிக வேதனை கொடுக்கக்கூடியது. அந்த குடும்பத்தாரை, அந்த நபரை சார்ந்தவர்களுடைய வாழ்க்கையில அது ஒரு பேரிடியா இறங்கக்கூடிய ஒன்று. கர்த்தர் அதை விரும்புகிறாரா? நிச்சயமாக இல்லை. தற்கொலை மிக மிக வருந்தத்தக்க ஒன்று. அப்போ இந்த தற்கொலையை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, இந்த தற்கொலையை குறித்து வேதத்தின் அணுகுமுறை எப்படி இருக்கிறது அப்படி நம்ம யோசிக்கும் பொழுது வேதத்தை கொஞ்சம் புரட்டி பார்த்தேன். அதுல ஒரு குறிப்பிட்ட 2 நபர்களை குறித்து இன்று உங்களோடு பேசலாம்னு முடிவு பண்ணேன். அப்ப வேதத்துல பாத்தீங்கன்னா தற்கொலை அப்படின்னு நம்ம எடுத்தா பிளான்டு சூசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா திட்டமிட்டு தற்கொலை செய்து கொள்ளுதல். அப்ப வேதத்திலேயே ஒரு குறிப்பிட்ட நபர்கள் திட்டமிட்டு தற்கொலை செய்து கொண்டார்கள். அதுல ஒரு ஆளை குறித்து நான் சொல்லுகிறேன். அவருடைய பெயர் அகிதோப்பேல். இந்த அகிதோப்பேல் அப்படிங்கிறவரை நீங்க வேதத்தை படிக்கிறப்ப கண்டுபிடிச்சிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. இந்த அகிதோப்பேல் யாரு, அவர் ஏன் திட்டமிட்டு தற்கொலை செய்தார், அதனுடைய பின் விளைவுகள் என்ன, அவர் அதை எப்படி தடுத்திருக்கலாம், இப்படியெல்லாம் சில காரியங்களை இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்றேன். ஓகே, அப்ப இந்த அகிதோப்பேலை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது அப்படி பாத்தீங்கன்னா 1 நாளாகம் 27ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல அவரை வேதம் எப்படி நமக்கு காண்பிக்கிறதுனா, அகிதோப்பேல் ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தான். அர்க்கியனாகிய ஊசாயி ராஜாவின் தோழனாய் இருந்தான். இப்ப நான் அந்த அகிதோப்பேல் அவன் ஒரு திட்டமிட்டு தற்கொலை செய்து கொண்டான் நான் சொன்னேன். இந்த அகிதோப்பேல்கிட்ட என்ன இருந்துச்சு, அவனை குறித்து சில காரியங்கள், அவனுடைய தகுதி என்ன, அவன் எப்படிப்பட்ட காரியங்களை செய்தான், அவைகளை உங்களுக்கு சொல்றேன். இந்த அகிதோப்பேல் அவன் ராஜாவுக்கே ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில இருந்தான். அப்படின்னா இந்த வசனத்துல இருந்து என்ன நமக்கு தெரியுது, அது ஒரு ப்ரிவிலேஜ்டு பொசிஷன். அப்படின்னா விரும்பத்தக்க ஒரு நல்ல ஒரு நிலைமையில இருந்தான் அகிதோப்பேல். இன்னைக்கு நம்ம நிறைய பார்க்கிறோம், தற்கொலைக்கு என்ன காரணம், வேலை இல்லை, ஒரு நல்ல நிலைமையில இல்லை, வாழ்க்கையில சில தோல்விகள், இவைகள்லாம் மக்களை தற்கொலை நேராக தூண்டுகிறது. ஆனா இந்த அகிதோப்பேல் பார்த்தா அவன் ராஜாவுக்கே ஆலோசனைக்காரன். ராஜானா யாரு நமக்கு தெரியும், தாவீது கர்த்தர் எழுப்பின ஒரு அருமையான ஒரு ராஜா, 2வது ராஜா. ஒரு மிக வல்லமையுள்ளவன், மிக ஞானம் உள்ளவன். அவனோட அரண்மனையில இருக்கிறதே ஒரு அந்தஸ்து மிக்க ஒரு பதவி. அப்ப இப்படிப்பட்ட தாவீதுக்கு ஆலோசனை சொல்லுகிற மிக உயர்ந்த பதவியில இருந்தவன் தான் இந்த அகிதோப்பேல். அப்போ அகிதோப்பேல் had the privileged position. அவன் மற்றவர்கள் விரும்பத்தக்க, இது நமக்கு கிடைக்காத நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடத்துல கர்த்தர் இந்த அகிதோப்பேலை வைத்திருந்தார். அவன் தாவீதுக்கே ஆலோசனை சொல்லக்கூடியவனா இருந்தான். ஓகே, 2வது அவனுக்கு தேவ பிரசனத்துக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் அநேகம் இருந்தது. இப்ப நீங்க யோசித்து பாருங்களேன், தாவீது நமக்கு தெரியும் 24 மணி நேரமும் தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவன், தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவன். இன்னும் சொல்ல போனா அவன் ஒரு சங்கீதக்காரன். அப்படி பாடி 24 மணி நேரமும் தேவனை ஆராதித்து கொண்டே இருக்கிறவன். அப்போ அப்படிப்பட்டவனுக்கு பக்கத்துல இருந்தா நினைச்சு பாருங்க, நிச்சயமா 24 மணி நேரம் தேவ பிரசனத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரிவிலேஜ், அந்த சந்தர்ப்பம் இந்த அகிதோப்பேலுக்கு இருந்திருக்குமா இல்லையா? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜாவாகிய தாவீதுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய மிக உயர்ந்த இடத்துல இருந்த அகிதோப்பேல் அப்ப தேவனுடைய சமூகத்திற்கு செல்லுகிற ஒரு சந்தர்ப்பம் அவனுக்கு இருந்தது. இவன் ஆண்டவரை அறியாதவன் அல்ல. அப்ப நீங்க நினைச்சு பாருங்க, ஒவ்வொரு தடவையும் தாவீது எந்தெந்த காரியத்தை எல்லாம் அவன் பிளான் பண்றானோ அப்பெல்லாம் கேட்டிருப்பான், இந்த காரியத்தை எப்படி பண்ணலாம், ஆண்டவருக்கு இப்போ நம்ம இப்படி ஒரு நல்லா பாடுகிறவர்களை வைக்கலாமே, இப்படியெல்லாம் நிறைய ஆலோசனையை அகிதோப்பேல்கிட்ட கேட்டிருப்பான். அகிதோப்பேலும் ஆலோசனை சொல்லி கொண்டிருப்பான். அப்ப நான் என்ன சொல்றேன், அகிதோப்பேலுக்கு ஒரு அருமையான பதவி இருந்தது. அவன் தேவ பிரசன்னத்திற்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆலோசனைக்காரனை ஏதோ ஒரு நேரம் போன் போட்டு பேச மாட்டான் இல்ல. இப்போதான் நம்மெல்லாம் நிறைய கன்சல்டன்ஸ் வச்சிருக்கோம், கன்சல்டன்சி இருக்கு. அவர்களை ஃபோன் போட்டு கூப்பிடுறாங்க, இல்லைன்னா அவங்க நேரம் அவங்க இடத்துக்கு போய் கேட்குறாங்க.
இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கு, இதுக்கு நாங்க எப்படி செய்யலாம்னு கேள்வி கேட்கிறாங்க. ஆனா ராஜாவின் ஆலோசனைக்காரனா இருந்தானா ராஜா கூடயே இருந்திருப்பான். அப்போ எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனோடு இருந்து அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம். அப்போ நான் சொன்னேன், இது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருந்தது இல்லையா? யோசிச்சு பாருங்க. மேபி எத்தனையோ பேர் நினச்சிருப்பாங்க, இந்த தாவீதோட ஒரு நாள் கிடைக்குமா, இந்த தாவீதோட ஒரு நேரம் இருந்தால் எப்படி இருக்கும்? ஏன்னா தாவீதின் முகத்தை பார்க்குறவங்க சொல்கிறாங்க, தேவதூதனையே பார்த்தது போல இருக்கு. தாவீது ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான், அவனுக்கு வாயிலிருந்து சங்கீதங்கள் வந்தது, எத்தனையோ தீர்க்க தரிசன வார்த்தைகள் அவன் மூலமாக வந்தது. அப்போ அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பேசுகிறவனோடு கூட இருக்கிறப்போ நம்ம தமிழில் சொல்வோம்ல, பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும். அப்போ தாவீதோடு இருந்த அகிதோப்பேலும் அந்த தேவ வாசனையில மூழ்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான சந்தர்ப்பங்கள் இருந்தது. ஓகே, இந்த அகிதோப்பேலை குறித்து மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன். தாவீது அவனை நம்பினான். ஹலோ, இன்னைக்கு ஒரு சாதாரண பிள்ளைங்க நம்மளை நம்புறதே எவ்வளோ ஒரு விஷயமா இருக்கு. சின்ன பிள்ளைகிட்ட சொன்னா அது யோசிக்கும், இவங்களை நம்பலாமான்னு. ஆனா தாவீது இந்த அகிதோப்பேலை நம்பினான். நீங்க 2 சாமுவேல்ல 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நம்ம எடுத்தோம்னா அந்த வசனத்தை நான் உங்களுக்கு படித்து காமிக்கிறேன். 2 சாமுவேல் 16:23 அந்த வார்த்தை எப்படி சொல்லுதுன்னா, அகிதோப்பேலுடைய ஆலோசனை எல்லாம் தேவனுடைய ஆலோசனையை போல இருந்துச்சா, தாவீது அவனை அவ்வளவாய் நம்பி இருக்கிறான். அந்நாட்களில் அகிதோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல் இருந்தது. அப்படி அகிதோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது, அப்சலோமுக்கும் அப்படியே இருந்தது. அப்ப அந்த தாவீது எவ்வளவா அவனை நம்பி இருப்பான். He trusted him. He just trusted him. எந்த ஒரு காரியத்தை கேட்கிறப்பையும் நம்ம யாரை நம்புவோம், யார்கிட்ட ஆலோசனை கேட்போம், யாரை மிகவும் நாம் நம்புகிறோமோ அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்போம். யாராவது நமக்கு குழி பறிப்பாங்க நம்ம நினைச்சோன்னா அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்கவே மாட்டோம் இல்லைங்களா? அப்போ தாவீதுக்கு இவனோட ஆலோசனையெல்லாம் அவ்வளவா இருந்துதான். இன்னொன்னு, இவனுக்கு ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஞானம் இருந்ததுங்க. இப்ப நம்ம படிச்ச வார்த்தையிலே நம்ம பார்த்தோம், இவனுடைய ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருக்கு. ஒரு ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க, அந்த வேத ஆராய்ச்சியாளர்கள் படிச்சு பார்த்தா அகிதோப்பேலுடைய ஆலோசனை எப்படின்னா, ஊரின் தும்மிம்ல எப்படி தேவன்ட்ட ஒரு காரியத்தை கேட்கிறப்போ ஆண்டவர் ஒரு பதிலை கொடுத்தா அதை அப்படியே நம்பி அதையே செய்வார்களோ அது போல அகிதோப்பேலுடைய வார்த்தைகள் இருந்துச்சான். ஊரின் தும்மிம் பத்தி நீங்க படிச்சிருப்பீங்க வேதத்துல. கர்த்தர்ட்ட இதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு ஆலோசனை கேட்பாங்க. அப்ப கர்த்தர்ட்ட ஆலோசனை கேட்கிறப்ப கர்த்தர் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாரு. அதை அப்படியே கீழ்ப்படிவாங்க. அப்படிப்பட்ட ஒரு இருக்கைக்கு அப்பாற்பட்ட தேவ ஞானம், அந்த தேவ ஆலோசனை, தேவ வார்த்தை இந்த அகிதோப்பேலுக்கு இருந்தது. அப்ப அகிதோப்பேலுக்கு என்ன இருந்துச்சு நான் சொன்னேன், அவனுக்கு ஒரு ப்ரிவிலேஜ்ட் பொசிஷன். தாவீதின் ஆலோசனைக்காரனா இருந்தான். தாவீதோடு கூட 24 மணி நேரம் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிற ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் அவனுக்கு இருந்தது. தாவீது அவனை நம்பினான். அப்போ இப்படிப்பட்ட குணமெல்லாம் இருந்தவன் ஏங்க போய் தற்கொலை செய்யணும்? அது ஒரு பிளான்டு சூசைட், திட்டமிட்ட தற்கொலை அவன் செய்து கொண்டான். ஏன் செய்யணும்னு நமக்குள்ள ஒரு நிச்சயமா ஒரு எண்ணம் வரும். தேவையா இல்லை. ராஜா கிட்ட இருந்தானா நிச்சயமா நான் நினைக்கிறேன் அவனுக்கு பண தட்டுப்பாடு இருந்திருக்காது, பொருள் தட்டுப்பாடும் இருந்திருக்காது, புகழ் தட்டுப்பாடும் இல்லை. பணம், பொருள், புகழ் எல்லாமே இருந்தது. ஏன்னா ராஜா கிட்ட இருக்கப்ப அவன பிச்சைக்காரனா இருந்திருப்பான்? நிச்சயமா இல்லை. ராஜாவுக்கு ஒவ்வொரு ஆலோசனை சொல்லும் போதும் நம்ம தமிழ்ல எல்லாம் பார்த்துருக்கோம், ராஜாவுக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்லிட்டா அவங்களுக்கு அப்படியே ஒரு பொற்கிளி அப்படின்னு காயின்ஸ், அப்படியே தங்க காயின் நிறைஞ்ச ஒரு பைய அப்படியே எடுத்து கொடுத்துருவாங்க. கையில் என்னென்ன இருக்கோ எடுத்து கொடுத்துருவாங்க. அந்த பெஸ்ட் ப்ரிவிலேஜை கொடுப்பாங்க. அப்போ நிச்சயமா அகிதோப்பேலுடைய நிலைமை ரொம்ப நல்லா பண ரீதியாகவே உலகத்தின் பார்வையில நல்லாவே இருந்திருக்கும். பணம் இருந்தது, பொருள் இருந்தது, புகழ் இருந்தது, ஞானம் இருந்தது. எதையெல்லாம் மக்கள் இன்னைக்கு தேடுகிறார்களோ அவைகள் எல்லாம் இந்த அகிதோப்பேலுக்கு இருந்தது. நான் யோசிக்கிறேன், அவன் வார்த்தை தேவனுடைய வார்த்தையை போல இருக்குன்னு வேதவசனம் சொல்லுது. அப்போ இந்த அகிதோப்பேலுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா என்ன காரியம் இவனை கீழே இழுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இவனுக்குள்ள ஒரு எதிர்க்கிற ஒரு சுவாபம். அப்படின்னா நம்ம இங்கிலீஷ்ல சொன்னோம்னா ரிபல்லியஸ் ஸ்பிரிட்டுமாங்க, எதிர்த்து நிற்கிற ஒரு குணம் இருந்தது.
இவன் எதிர்த்து நிற்கிறவனா காணப்பட்டான். அதை நான் காமிக்கிறேன் பாருங்களேன். அந்த 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்தை நம்ம படிக்கும் போது அந்த வசனம் எப்படி சொல்லுது? 2 சாமுவேல் 15:12, அப்சலோம் பழிகளை செலுத்தும் போது தாவீதின் ஆலோசனைக்காரனாகிய அகிதோப்பேல் என்னும் கீலோனியனையும் அவன் ஊராகிய கீலோவிலிருந்து வரவழைப்பித்தான். இது ஒரு டேஞ்சரஸான சிச்சுவேஷன். தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு ராஜா, சாமுவேல் தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டு வந்த ஒரு ராஜா. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அவன் குடும்பத்துல அவனுடைய மகனாகிய அப்சலோமே தனக்கு ராஜ பதவி வேண்டும் என்று எழும்பினான். அப்ப தாவீது ராஜாவா இருக்கும்போது இவனுக்கு அதுக்குள்ளேயே ஆசை வந்துருச்சு. ஒருவேளை தாவீது உலகத்தை விட்டு கடந்து போனப்புறம் யாரு ராஜாவா ஆகிறான் அப்படின்னு வெயிட் பண்ணி இருந்திருக்கலாம். அதெல்லாம் இல்லை, அப்சலோமுக்கு அதெல்லாம் முடியல. தான் ராஜா ஆகணும் அட் எனி காஸ்ட். அதாவது என்ன செய்தாலும் தான் எதை வேணா செய்யலாம், எப்படியாவது தான் ராஜா ஆகணும்னு யோசித்தாங்க. அது எவ்வளவு ஒரு ட்ரெச்சரஸ் தாட் இல்லை, எவ்வளவு ஒரு கடுமையான ஒரு கொடூரமான மனம். அப்ப இவன் என்ன பண்றான்? ராஜாவுக்கு விரோதமாக கலகம் செய்து ஒரு குறிப்பிட்ட நபர்களை சேர்க்கிறான். இப்ப எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு அதிகாரி இருந்தாங்கன்னா அந்த அதிகாரிக்கு விரோதமா ஒரு கூட்டம் சேரும். இல்லை ஒரு சபையில் ஒரு பாஸ்டர் இருக்காங்க, ஒரு ஊழியக்காரங்க இருந்தாங்கன்னா அந்த சபையிலே கூட சில சமயம் ஒரு கூட்டம் சேரும் அந்த பாஸ்டருக்கு விரோதமாக பேசுகிறவங்க. இல்லை நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு விரோதமாக கூட ஒரு சில பேர் கூட்டம் கூடுவாங்க இல்லையா? அதுபோல தாவீதுக்கு விரோதமாக எழும்பினவன் அப்சலோம் அந்த கூட்டத்திற்கு யாரை அழைக்கிறான்னா இந்த அகிதோப்பேலை அழைக்கிறான். நினச்சி பாருங்க, ஒருவேளை அகிதோப்பேல் அப்படியே தாவீது மேலே ஒரு நண்பனா இருந்திருந்தானா? ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு வார்த்தையை காமிச்சேன். அகிதோப்பேல் தாவீதுக்கு ஆலோசனைக்காரனா இருந்தான். ஆனா அர்க்கியனாகிய ஊசாயோ தாவீதுக்கு தோழனா இருந்தான். அப்ப இவன் ஆலோசனை சொன்னானே தவிர தோழனா இருக்கல. நம்பினவனுக்கு துரோகம் பண்ணலாமாங்க? நம்பினவன் தாவீது அப்படியே அவனை அவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணா. ஆனா இவனுக்குள்ள அவன் மேல் ஒரு அந்த பாசம் பிணைப்பு, தனக்கு இவ்வளவு செய்கிற ஒரு தாவீது மேல ஒரு பாச பிணைப்பு இல்லை. யோசித்து பாருங்க, நமக்கு யாராவது ஒரு சின்ன ஒரு விஷயம் செஞ்சுட்டாலே அவங்களுக்கு நம்ம நன்றி உள்ளவர்களா இருக்க விரும்புகிறோம். இல்லை ஒரு லிஃப்ட் கொடுத்தாங்க கூட அவங்கள நம்ம தேங்க் பண்ணுறோம். அவங்களுக்கு நம்ம ஃபோன் பண்ணி ரொம்ப தேங்க்ஸுங்க, அன்றைக்கி நான் நடந்து வந்துட்டு இருந்தேன், நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க, அந்த ஒரு லிஃப்ட் கொடுத்தீங்க, நான் கொண்டு போய் விட்டீங்க, நன்றின்னு சொல்கிறோம். ஒருவேளை நமக்கு மிக முக்கியமான ஒரு இடத்துல நமக்கு யாராவது ஒரு உதவி செய்தா, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நமக்கு கொடுத்தா கூட நம்ம அவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கோம். அப்போ இவனுக்கு ஒரு நல்ல பதவி, ஆலோசனைக்காரன்கிற பதவியை தாவீது தானங்க கொடுத்தான். ஆனால் அந்த தாவீதுக்கு விரோதமாக அப்சலோம் எழும்பும் பொழுது இவன் என்ன செய்திருக்கணும்? இல்லைப்பா அப்சலோம் அப்படி செய்யக்கூடாதுப்பா, தாவீது நல்லவர்ப்பா, உனக்கு உண்மையுமே ராஜாவாக ஆசையாக இருந்தால் நம்ம தாவீதுகிட்ட பேசலாம்ப்பா, நான் பேசுகிறேன், நான் தாவீதுகிட்ட ஆலோசனை சொல்கிறேன், உனக்கு அடுத்தது நல்ல பதவி கொடுக்க நான் சொல்லித்தரேன், அப்படிலாம் இவன் சொல்லியிருக்கலாம். ஆனால் இவனுக்குள் இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் தற்கொலைக்கு நேராக போனாங்கிறதுக்கான அடிப்படையை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அங்கே அடிப்படை என்ன? இவன் தாவீதுக்குள்ள எப்பயுமே அவனுடைய ஊழியக்காரனாக இருந்தாலும் ஒரு ரிபல்லியஸ் நேச்சர் அப்படின்னு ஒரு எதிர்க்கிற குணம் இருந்தது. கலகக்காரரோடு இவன் சேர்றவனா இருந்தான். இவன் பாருங்களேன், அப்சலோம் கலகம் பண்றான். அப்ப இவனை கூப்பிடுறான். எங்க ஒருவேளை ஒருத்தர் ரொம்ப நம்புறவங்களா இருந்தா அவங்கள நம்ம கலகம் செய்யும்போது கூப்பிடுவோமா? ஒருத்தருக்கு விரோதமா நம்ம கூட்டம் கூடும்போது யாரோ ஒருத்தர் யாருக்கோ ஒருத்தர் சார்பா இருப்பாங்கன்னா அவங்களை கூப்பிட மாட்டோம். அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல அப்சலோம் கவனிச்சிருப்பான், இந்த இவனுக்கு அகிதோப்பேலுக்கு தாவீதின் இடத்துல ஒரு நேசம் இல்லை, ஒரு பாசம் இல்லை, ஒரு நன்றி உணர்வு இல்லை. இவன் எப்பொழுதும் தாவீதோடு இருக்கும்போது அதுல ஒரு உண்மை இல்லைன்னு இவன் பார்த்துருப்பான். அப்பதான் சரி, அப்ப இவனை நம்ம பக்கம் சேர்த்துக்கலான்னு இவன் பிளான் பண்ணி கூப்பிட்டுட்டான். இவன் கூப்பிட்டு அவனோட சேர்த்து கொள்ளுகிறான். இதே இதுல பாத்தீங்கன்னா அதே 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுது, அப்சலோமோடு கட்டுப்பாடு பண்ணினவர்களுடன் அகிதோப்பேலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது. அப்போ தாவீதுக்கு விரோதமா ஒரு கட்டுப்பாடு பண்றாங்க, ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு லா பாஸ் பண்ற மாதிரி, ஒரு மெமரண்டம் பாஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டான். அகிதோப்பேல் சொல்லிட்டா, அப்சலோம் சொல்லிட்டா, தாவீதுக்கு விரோதம் இனிமேல் தாவீது ராஜா கிடையாது, நான் ராஜா. அப்ப அந்த கட்டுப்பாடு பண்றதுன்னா ஒருவேளை ஒரு நம்மளோட வார்த்தையில சொல்லணும்னா ஒரு தீர்மானம் எழுதி அதுல எல்லாம் கையெழுத்து போட்டிருப்பாங்க. ஒரு கூட்டம் கூடி ஒரு மினிட்ஸ் எழுதி அதுல கையெழுத்து போட்டிருப்பாங்க. அப்ப அப்சலோம் ஒரு கட்டுப்பாடு பண்றான், இனிமேல் நான் ராஜா, தாவீது ராஜா இல்ல. அப்ப அந்த கட்டுப்பாடு பண்ணினவர்களோட அந்த மிக முக்கியமான இடத்துல இருந்து அந்த இடத்துல கையெழுத்து போட்டவன் போலதான் அந்த அப்சலோம், அந்த அகிதோப்பேல்.
அப்படிதான் இந்த வேதவசனம் சொல்லுது இல்ல. அப்சலோமோடு கட்டுப்பாடு பண்ணினவர்களோடனே அகிதோப்பேலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது. யோசிச்சு பாருங்க, கட்டுப்பாடு பண்றான். இவன் மனதுக்குள்ள அவன் குறித்து ஒரு எதிர்மறையான எண்ணம், இல்லைன்னா ஒரு எதிர்க்கிற குணம், அந்த ரிப்பல்லியஸ்னஸ் இல்லைன்னா தாவீதுக்கு விரோதமா கட்டுப்பாடு பண்ற இடத்துல இருக்க முடியுமா? ஒருவேளை நீங்க ஒருவரை நேசிக்கிறீங்கன்னா அவங்களுக்கு விரோதமா எழும்புகிற ஒருத்தரோட உங்களை போய் சேருங்கன்னா சேர முடியுமா? நிச்சயமா முடியாது. யோசிப்போம், எப்படி இவ்வளோ நாள் நம்மளை நம்பினாங்களே, அவங்களுக்கு விரோதமா எப்படி போறது யோசித்திருப்பான். இவன் கட்டுப்பாடு பண்ணினவர்களோடு இருந்தான். இந்த ரிப்பல்லியஸ்னஸ் எங்க இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஏசாயா 14:14 இருக்கு அந்த வார்த்தை. இது ஆதி முதல் ஒருவன் எதிர்த்து கொண்டே இருந்தான். அவன் யாரு நமக்கு தெரியும்? சாத்தான் இல்ல. அவன் தேவனோடு தேவனுடைய தூதனாக அந்த அக்னிமயமான கற்களுக்கு மத்தியில உலாவி கொண்டிருந்தான். ஆனா ஒரு நாள் அவன் சொன்னா, நான் வானத்துக்கு ஏறுவேன். நான் அதை படிக்கிறேன், ஏசாயா 14:14, நான் மேகங்களுக்கு மேலே உன்னதங்களிலே ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்திலே சொன்னாய் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. அப்போ இங்க இந்த ரிப்பலியஸ் ஸ்பிரிட் எங்க இருந்து வந்துச்சு? இது எதிர்க்கிற குணம், கலகம் செய்கிற குணம் எங்க வந்துச்சுன்னா அது முதலாவது சாத்தான்ட்டாங்க இருந்தது. அது தேவனுடைய குணமே அல்ல. அப்போ இவன் கலகம் செய்கிற அந்த ஆவிகளுக்கு இடம் கொடுத்துருப்பான் போல இருக்கு. ஆதி முதல் கலகம் செய்த அந்த சாத்தானுடைய தன்மை இந்த அகிதோப்பேலுக்குள்ள இருக்குது. நான் சொன்னேன், இவன் பிளான்ட் சூசைடுக்குள்ள போனா, ஒரு திட்டமிட்ட தற்கொலைக்குள்ள போனா அதனுடைய ஆரம்பம் எங்கே? கர்த்தர் ஏற்படுத்தின தலைமைத்துவத்துக்கு எதிர்த்து நிற்கிறவனா இவன் காணப்பட்டான். அப்படிப்பட்ட எதிர்த்து நிற்கிற ஆவிகளுக்கு இவன் இடம் கொடுத்துட்டான் போல. சாத்தான் தான் முதல்ல கர்த்தருக்கு விரோதமா எதிர்த்தவன். அதே குணாதிசயம் இங்க யார்கிட்ட வந்துருச்சுன்னா இந்த அகிதோப்பேல்கிட்ட வந்துருச்சு. அவன் எதிர்த்து நின்னான். ஓகே, ஸோ நான் யோசித்து பார்க்குறேன், எப்படி அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அவனுக்குள்ள வந்திருக்க முடியும்? ரொம்ப சேட் இல்லை? அப்போ நான் முதல்ல இவன்ட்ட உங்களுக்கு என்ன காமிக்கிறேன்? அகிதோப்பேலுக்குள்ள ஒரு எதிர்க்கிற எதிர்மறையான குணம். ராஜா கிட்ட இருக்கும் போதே அவன் சொல்றதுக்கெல்லாம் இவனுக்குள்ள அப்படியே ஒரு ஃபீலிங் வந்திருக்கும். அவன் சொல்றதை நான் கேட்கணும். என்னோட ஞானம் என்ன? இந்த ராஜாவெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு காரணம் என்னோட அறிவு தானே, என் அறிவு இருக்கு. அப்ப நானே ஒரு ராஜாவை மாறினா, ஆக்சுவலா அப்படி திட்டம் போட்டான்னு சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. தன்னுடைய மகளுடைய குழந்தை ராஜாவை மாறுவான்னு அவன் ஏதோ சார்சரியில கண்டுபிடிச்சானா, அதனால அப்ப ராஜாவை அழிக்கணும். அப்ப அப்சலோமை அழிச்சு ராஜாவை அழிச்சு எப்படியா தான் பிள்ளையோட பேர பிள்ளையோட பிள்ளை வரணும், அடுத்தது அப்படி பிளான் பண்ணானாமாங்க. அப்படி சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். அப்ப அவனுக்குள்ள அந்த கழக குணம், அந்த ரிப்பல்லியஸ் நேச்சர் தாவீதோட கூடயே இருந்தாலும் இருந்துகிட்டே இருந்தது. அதுதான் அவனுடைய அழிவுக்கு காரணத்தின் ஆரம்பம். இன்னொன்று என்னன்னா, இவன் ஒரு துன்மார்க்கமும் கபடமும் நிறைந்தவனா இருந்தான். இவனுக்குள்ள ஒரு எதிர்க்கிற குணம் மட்டுமில்ல, ஒரு துன்மார்க்கம், கபடம். நான் சொல்றேன் பாருங்களேன். இப்போ இவன் அகிதோப்பேல் அப்சலோமோட சேர்ந்துட்டு என்ன பண்றான்? அகிதோப்பேல்கிட்ட அப்சலோம் கேட்கறான். ஓகே, அப்சலோம் கேட்கறான் அகிதோப்பேல், இப்ப நாங்க செய்ய வேண்டியது என்னதென்று. இது 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம் படிச்சீங்கன்னா அப்சலோம் கேட்கறான் அகிதோப்பேல்கிட்ட, இப்ப நாங்க என்ன செய்யணும்? ஆலோசனை சொல்லுங்க, நாங்கள் செய்ய வேண்டியது என்ன என்று ஆலோசனை சொல்லும் என்றான். அப்ப இவன் கொடுக்குறான் பாருங்க ஒரு குரூக்கடான ஒரு ஐடியா. என்ன சொல்றான்? உங்க அப்பா விட்டுட்டு போன மறுமனையாட்டிகள், அப்ப அப்பாவுக்கு சில கான்குபைன்ஸ், அப்பாவோட மனைவிகள் இல்லாம சில மறுமனையாட்டிகள் இருந்தாங்க. அவங்களால இங்க ஒரு அரண்மனையை காக்கிறதுக்கு வச்சுட்டு போனார்ல, அவங்களோட நீ போய் ஒரு தவறான தகாத ஒரு உறவு வைத்துக்கொள் அப்படிங்கிறான். இது இன்செஸ்ட் அப்படின்னா அவங்களாம் தாயை போல மாற வேண்டியவர்கள் இல்லையா? தகப்பனுடைய மனைவிகள் மகனுக்கு தாயை போலதான். இவன் சொல்ற, அதுவும் எப்படி ஒரு ரொம்ப குரூயல் வே. எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக அரண்மனையில ஒரு உப்பரிகையில ஓப்பன் டைம்ல மதியான நேரத்தில் நல்ல வெட்ட வெளிச்சத்துல அந்த அப்பாவோட மனைவிகள் மறுமனையாட்டிகள் இடத்துல நீ போய் ஒரு தகாத உறவு வைத்துக்கொள், அப்ப மக்களுக்கு தெரிஞ்சிரும் இவன் தாவீதுக்கு முற்றிலும் விலகிட்டான்னு தெரிஞ்சிரும். மைகாட், இதுதான் இருக்கிறதுல கொடுக்கக்கூடிய ஒரு குரூக்கட் ஆலோசனை. மிக தவறான, மிக மிக தவறான ஒரு ஆலோசனை. அப்ப அவனுக்குள்ள எவ்வளவு ஒரு கபடு சூது இருந்திருக்கு பாருங்களேன். என்ன வேற வேற ஆலோசனை சொல்லியிருக்கலாம். ஆனா அவன் சொல்றான், நீ போய் உங்க அப்பாவோட எல்லா ஒய்ஃபோடையும் நீ தவறான உடலுறவு வைத்துக்கொள், அதுவும் எல்லாரும் முன்னாடி பப்ளிக்கா வைத்துக்கொள். இந்த அகிதோப்பேலின் ஆலோசனை அப்படியே அப்சலோம் கேட்டாங்க. That is very very terrible.
யோசித்து பாருங்க, தாவீதோட மனசு இதை கேட்குறப்ப எப்படி இருக்கும்? தன்னுடைய மனைவிகள் இடத்துல தன்னுடைய மகனையே வச்சு தகாத உறவில் ஈடுபடுத்தினது யாரு? அகிதோப்பேல். நான் சொல்லவா, திஸ் இஸ் டிமானிக். அது மிகவும் ஒரு கொடூரமான பிசாசின் தன்மை. ஓகே, ஒரு துன்மார்க்கம். நீங்க இதுல நீதிமொழிகள்ல 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பார்த்தா அந்த வசனம் இப்படி சொல்லுது, துன்மார்க்கர்களுடைய ஆலோசனையோ சூதானவைகள். அதே 12ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 20ஆம் வசனம் சொல்லுது, தீங்கை பிணைக்கிறவனுடைய இருதயத்தில் இருக்கிறது கபடம். இவன் தீங்க பிணைச்சானா இல்லையான்னு யோசிச்சு பாருங்க. அப்போ தன்னுடைய மகனையே அப்பாவுக்கு விரோதமா எழுப்பி விட்டு ஒரு தீங்க பிணைக்கிறப்ப அவனுக்குள்ள எவ்வளவு கபடு, எவ்வளவு சூது இருந்திருக்கும். இவன் ஏன் தற்கொலைக்கு நேரம் போனாங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். முதல்ல காமிச்சு அவன் ஒரு எதிர்த்து நிற்கிற உணர்வு உள்ளவனா, ஆவி உள்ளவனா இருந்தான். ரெண்டாவது அவனுக்குள்ள ஒரு கபடு, சூது, தீதான எண்ணம், துன்மார்க்கம் இருந்துச்சு. இப்போ ஒரு 3வது காரியத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த அகிதோப்பேலுக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தது அப்படின்னு இன்னொரு 3வது காரியத்தை நான் காமிக்கிறேன். இதை நீங்க பாருங்க. இவனுக்குள் தேவ பயமே இல்லை. என்ன சொன்னேன்? தேவ பயமே இல்லை. ஏன்னா இது 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல முதல் 2 வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா இவன் என்ன சொல்றான்? பின்பு அகிதோப்பேல் அப்சலோமை நோக்கி, நான் 12000 பேரை தெரிந்து கொண்டு எழுந்து இன்று ராத்திரி தாவீதை பின்தொடர்ந்து போகட்டும். அவன் விடாய்த்தவனும் கை தளர்ந்தவனுமாய் இருக்கையில் நான் அவனிடத்தில் போய் அவனை திடுக்கிட பண்ணுவேன். அப்பொழுது அவனோடு இருக்கும் ஜனங்கள் எல்லாரும் ஓடி போவதனால் ராஜா ஒருவனை மாத்திரம் வெட்டி ஜனங்களை எல்லாம் உம்பசமாய் திரும்ப பண்ணுவேன். இங்க பாருங்க, என்ன ஒரு சொல்றான், உனக்கு ஏன் தேவ பயம் இல்லைன்னு நான் சொல்றேன். இப்ப செகண்ட் ஆலோசனை கொடுத்தவன் ஒரு ஆலோசனை கொடுத்தவன் செகண்டா ஒரு ஆலோசனை கொடுக்குறான். அவன் என்ன சொல்றான்? அப்சலோம், இப்ப நான் என்ன பண்றேன், ஒரு 12,000 பேரை தெரிஞ்சுக்கிறேன். நான் போறேன், போய் தாவீத அவனை மட்டும் க்ளோஸ் பண்ணிடுறேங்கிறான். ஏன்னா இவங்க யோசித்து பாருங்க, தப்பித்து ஓடும் பொழுது நம்மள மாதிரி பாக்கெட்ல ஃபுட்டெல்லாம் எடுத்துட்டு போயிருக்க மாட்டாங்க. அப்படியே தப்பிச்சோம் பொழைச்சோம் உயிருக்காக ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்போ எவ்வளோ கால்நடையா ஓடும் போது எவ்வளவு ஒரு வருத்தம், எவ்வளவு விடாய்ப்பு, எவ்வளோ ஒரு டயர்ட் ஆயிருப்பாங்க, அப்படியே எக்ஸாஸ்ட் ஆயிருப்பாங்க. அப்படி எக்ஸாஸ்ட் ஆகி போய் தங்கி இருக்கவங்கள சண்டையிட்டு கொள்றது ரொம்ப சுலபம். அப்போ இந்த அகிதோப்பேல் சொல்றான், இப்போ நான் ஒரு 12,000 பேரை தெரிஞ்சுக்கிட்டு போய் அவனை கொன்றுவேங்கிறான். ஏன் இவனுக்கு தேவ பயம் இல்லைன்னு நான் சொல்றேன். இவன் சொல்றான் பாருங்க, நான் ராஜா ஒருவனை மாத்திரம் வெட்டி. அந்த ஒருவனை மாத்திரம் வெட்டி, அதை நீங்க அப்படியே அண்டர்லைன் பண்ணி மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. இவனை ராஜா ஒரு சிங்குலர்ல கூப்பிடுறான். இதுக்கு கான்ட்ராஸ்ட் நான் காமிக்கிறேன் பாருங்களேன். இதே தாவீதுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது. இந்த தாவீது அவனை சவுல் கொல்ல நினைக்கும் பொழுது அவன் 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சொல்லுவான், தாவீது கரெக்டா இருந்தா உனக்கு ஆண்டவர் டைம் கொடுத்துட்டாரு, ஏதோ உன் எதிரி உன் முன்னாடி நிற்கிறான், அவனை கொன்று அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உருவ குத்தி கொன்றலாமா அப்படின்னு அபிசாய் சொல்லுவான். அப்போது தாவீது என்ன சொல்லுவான்? 1 சாமுவேல் 26:9 தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார் என்று சொன்னான். கர்த்தர் அவரை அடித்து, இங்க பாருங்க, அவரை, அப்படின்னா எவ்வளவு ரெஸ்பெக்ட் அவனுக்குள்ள இருந்திருக்கு. கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல கையை வைத்து குற்றமில்லாமல் போனவன் யார்? அப்ப அவனுக்குள்ள ஆக்சுவலா ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது, சவுலை கொன்று விடுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. ஆனா அவன் என்ன சொல்றான்? இல்லப்பா, அவர், இங்க நான் காமிச்ச அகிதோப்பேல் அவனை, நான் ஒருவனை வெட்டி கொன்று, தாவீதை மட்டும் ஒருத்தனை வெட்டிறேங்கிறான். ஆனா இங்க தாவீது தன்னை கொல்ல வந்த சவுலை எப்படி சொல்றாரு? அவர்னு ஒரு ரெஸ்பெக்டோட சொல்றான். அவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஐயோ, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை தொட்டு யார் தப்பிக்க முடியும்? நான் செய்ய மாட்டேன். ஆனா இந்த தேவ பயம் அகிதோப்பேலுக்குள்ள இல்லை. சொன்னா, தாவீது தானே ஒருத்தன், அவன் ஒருத்தனை கொண்டா போதும், எல்லா இஸ்ரவேலரையும் உங்க பக்கமா திருப்பிடுற ராஜா. ஐயா, எத்தனை நாள் இந்த தாவீதோடு இருந்திருப்பான். அவன்னு சொல்லணும்னா அவன் மனதில் அவனுக்கு எவ்வளவு ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட் இருந்திருக்கு. அவனுக்கு ஒரு தேவ பயம் இல்லை. தேவனை குறித்து ஒரு பயம் இருந்திருந்தா இந்த மாதிரி சொல்லுவானா? ஐயோ, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஏன்னா உண்மையாலுமே தாவீது தேவனால் அழைக்கப்பட்டு ஒரு சின்ன இளம் வயதுல, ஒரு 16 வயதிலேயே அப்படியே தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனோட ஆவியானவர் அவர் மேல இருக்கிறது எல்லாம் அகிதோப்பேலுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு விரோதமா தன் கையை தூக்குறது தப்புன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா தேவனை குறித்த பயம் அகிதோப்பேலுக்கு இல்லை.
கர்த்தருக்கு விரோதமாக எழும்புறதற்கு அவனுக்கு பயமில்லாமல் போயிட்டு. இப்போ 3 காரியங்களை நான் காமிச்சிருக்கேன் அகிதோப்பேலுக்குள்ள. இன்னும் ஒரு காரியத்தை நான் காமிக்கிறேன். அவனுக்குள்ள ஒரு ப்ரைடு இருந்ததுங்க. என்ன இருந்துச்சு? ப்ரைடு. ஓகே, அதை எங்க காமிக்கிறேன்? இதே 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அவன் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல் இருந்தது. அப்ப தேவனுடைய வாக்கை போல் இருந்ததுன்னா அப்ப எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, நீங்க சொன்ன வார்த்தை அப்படியே பழிக்குதுங்க, அப்படியே நடக்குது, அப்படியே நடக்குது, அப்படியே நடக்குது. இப்படி எல்லாரும் சொல்லி 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 அவனோட ப்ரைட் அப்படியே பூஸ்டப் ஆயிடுச்சு இல்லையா? அப்படியே அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும்னு இருக்கு. அகந்தை வந்தாதான் ஒரு சண்டையே வருமா. இவனுக்கு தாவீதுக்கு விரோதமா எழும்பினதுக்கு காரணம் அங்க ப்ரைடு வந்துருச்சு. ஓகே, எரேமியா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, பூமி ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐயா, கர்த்தர் கொடுக்காம யாருக்குங்க ஞானம்? கர்த்தர் கொடுக்காம யாருக்குங்க அறிவு, ஐஸ்வர்யம்? இந்த அகிதோப்பேலுக்கு இவ்வளவு ஞானம் வந்துச்சு, அதை யார் கொடுத்தா? கர்த்தர் கொடுத்தது அல்லவா? ஆனா இவன் என்ன பண்றான்? தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டுறான். நான் சொன்னா அப்படியே நடக்கும், நான் சொன்னா அப்படியே நடக்கும். நான் சொல்லவா, அந்த ப்ரைடு அவனை அவ்வளவா ஆட்டு வித்தது. சங்கீதம் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் எப்படி சொல்லுது? அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. நான் இப்ப எதை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கேன்? இவன் ஏன் தற்கொலை செய்து கொண்டான்? இங்க வசனம் சொல்லுது அழகா, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. அப்ப இவனுக்குள்ள அந்த அளவு ஒரு மனமேட்டிமையும் அகந்தையும் வந்துருச்சு. தான் சொன்னபடி நடக்கும். நான் சொல்லவ பாருங்க, கடைசியா உங்களுக்கு ஏன் இப்படி சொல்றேன்னு புரியும். தான் தான் தன்னுடைய ஞானம் தான், தன்னுடையதான். இன்னைக்கும் சில பேர் இருக்காங்க, எனக்கு மிஞ்சிதாங்க எல்லாம், எல்லாம் எனக்கு தெரியுங்க. யாராவது ஒரு ஆலோசனை சொல்லலாம் கூட எனக்கு தெரியும், எல்லாம் நீங்க நிறுத்துங்க, நானே பாத்துக்கிறேன்மா. தம்பி இப்படி செய்யாதப்பா, எனக்கு தெரியும், பேசாம இருங்கம்மா, பேசாம இருங்கப்பா. அம்மா இப்படி செய்யக்கூடாதுமா, இப்படி செஞ்சா நல்லது, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்களாம் பழங்காலம் வெயிட் பண்ணுங்க, நாங்களே பார்த்துக்கிறோம். ஹலோ, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. அப்ப இப்போ ஒரு 4 காரியத்தை காமிச்சேன். 5வது ஒரு காரியத்தை காமிக்கிறேன். இவனுக்குள்ள ஒரு செல்ஃப் ரிலையன்ஸ், அப்படின்னா தன்னை குறித்த அளவு கடந்த ஒரு தன்னம்பிக்கை இருந்துச்சு. அதை காமிக்கிறேன் பாருங்க. அதே 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். அகிதோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்ட போது, அகிதோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது என்னாச்சு? அகிதோப்பேல் இப்படி ஒரு ஆலோசனை சொன்னல, தாவீதை போய் வெட்டி கொன்றேன், நான் ஒருத்தன் போறேன், நான் கொன்றேன் அப்படிங்கிறான்ல. ஆனா கர்த்தர் அனுப்புன அந்த ஊசாய், தாவீது அனுப்பிச்சு வச்சானா அந்த ஊசாய் அந்த ஆலோசனை அப்படியே மாத்திடுவான். ஆனா வேணா, நீங்க அப்படிலாம் அனுப்பாதீங்க, தாவீது ஒரு பராக்கிரமசாலி, அவர் யுத்த வீரன், கரடியை பறி கொடுத்த ஒரு குட்டியை பறி கொடுத்த கரடி மாதிரி இருப்பாரு, அவர் நிச்சயமா அப்படி தனியாலாம் தங்க மாட்டாரு, எங்காவது ஒரு குகைக்குள்ளேயோ கெபிக்குள்ளேயோ பத்திரமா இருப்பாரு, உங்களுக்கு அவரை பத்தி தெரியாது, அதனால இப்ப போய் மாட்டிக்காதீங்க. ஏன்னா ஃபர்ஸ்டே யாரும் நம்ம ஆட்கள் விழுந்துட்டாங்கன்னா அப்புறம் நம்ம மக்கள் நம்ம கூட இருக்கவங்களுக்கெல்லாம் மனசு விட்டு போயிடும், அதனால அப்படி பண்ணக்கூடாது, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி அவன் பேசுறான். அப்போ அகிதோப்பேலோட ஆலோசனை கேட்காம ஓகே ஊசாய் சொன்னதை கேட்போன்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, அப்பயே பின்தொடர்கிறத விட்டுட்டாங்க. ஆக்சுவலா அப்பயே பின்தொடர்ந்த உண்மையாமே தாவீதை கொண்டிருப்பாங்க. இங்க அகிதோப்பேல் பார்க்கறான், இது வரைக்கும் அவனுடைய ஆலோசனை கேட்கப்பட்டது. ஆனா இந்த இடத்துல அவனுடைய ஆலோசனை கேட்கப்படவில்லை. அவன் ஆலோசனை கேட்கப்படவில்லை. அகிதோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்ட போது, அப்ப அவனுக்குள்ள எவ்வளவு ஒரு ப்ரைட் அண்ட் செல்ஃப் ரிலையன்ஸ் இருந்திருக்கு பாருங்க. நான் சொன்னதுபடி செய்யல, நான் சொன்னபடி நடக்கல, இனிமேல் எனக்கு இங்க மான மரியாதை இல்லை, இனிமேல் என்னை யாரும் ரெஸ்பெக்ட் பண்ண போறது இல்லை. நான் இத்தனை நாள் சொன்னதை தேவ வாக்கு மாதிரி எல்லாம் கேட்டாங்க, தாவீதும் கேட்டான், அவனோட மகன் அப்சலோமும் கேட்டுக்கிட்டு இருந்தான். ஆனா எங்கேயோ இருந்த இந்த அக்கியனாகிய ஊசாய், ஆக்சுவலி இந்த அக்கியனாகிய ஊசாய் பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம், அவன் தாவீதின் தோழனா இருந்ததுனால தோழனை தப்புவிக்க அவன் ஒரு வித்தியாசமான ஆலோசனை சொல்லிட்டான்.
அப்போ இனிமேல் தன்னுடைய ஆலோசனை எடுபடாதுங்கிற ஒரு உணர்வு வந்த உடனே அவனோட என்ன சொல்றது, அந்த செல்ஃப் ப்ரைட் எல்லாம் அப்படியே உடஞ்சு போயிடுச்சு. நான் சொன்னேன், ஒரு செல்ஃப் ரிலையன்ஸ், தன் மேல ஒரு அளவு கடந்த தன்னம்பிக்கை உள்ளவனா இருந்தான். தன்னம்பிக்கை தவறான்னு கேட்காதீங்க, தன்னம்பிக்கை கட்டாயம் தேவை. நாம் வாழ்வதற்கு தன்னம்பிக்கை தேவை. ஆனாலும் தன்னுடைய எல்லா காரியங்களும் கொடுத்த தேவன் மேல ஒரு நம்பிக்கை இருக்கணும். நான் செய்து விடுவேன், என்னால எல்லாம் முடியும். ஆமா, கட்டாயமா நாம உழைக்கணும், நம்ம செய்யணும், நம்மளுடைய காரியங்கள் நம்ம கையில எதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கோ அதையெல்லாம் செய்யணும். ஆனா என்னால மாத்திரம் எல்லாம் முடியும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அப்படி நடக்கிறது இல்லை. இவனுக்குள்ள என்ன நினைச்சா, அவ்வளவு ஒரு செல்ஃப் ரிலையன்ஸ், தன்னை போல ஒரு ஆளே கிடையாது, தன்னை விட்ட ஆளே கிடையாது, அப்படி ஒரு செல்ஃப் ரிலையன்ஸ் இருந்ததுனால, தன்னை குறித்த அளவு கடந்த தன்னம்பிக்கை இருந்ததுனால என்னாச்சு, இது அளவு கடந்த தன்னம்பிக்கை. இதை கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தன்னம்பிக்கை தப்பு இல்லை, ஆனால் இவனுக்கு அளவு கடந்த தன்னம்பிக்கை இருந்ததுனால இப்போ அந்த தன்னம்பிக்கை உடஞ்சிருச்சு. இனிமேல் நம்மளை யாரும் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. இது எப்படி நாங்கள் ஒரு சுழல் மாதிரி, டவுன் ஸ்பைரல் நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம். அந்த தன்னம்பிக்கை உடைந்த உடனே ஒரு டிப்ரெஷன் அவனை பிடிச்சிருச்சு. இனிமேல் நமக்கு ரெஸ்பெக்ட் இல்லை, இனிமேல் நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க, இனிமேல் நம்ம ஒரு செல்லா காசு. நிறைய டைமில் இந்த தற்கொலைக்குள்ளே போகிறவங்கள பாருங்கள், அவங்களுக்குள்ள அந்த டிப்ரெசிவ் ஃபீலிங் வந்துடும். இனிமேல் என்னை யார் ஒன்று பண்ண போகிறேன், இனிமேல் எனக்கு என்ன இருக்குது, இனிமேல் எனக்கு என்ன இருக்குது, இனிமேல் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு, அந்த ஒரு என்ன சொல்கிறது, மனசோர்வு வந்த உடனே இங்கே என்ன சொல்லுது, கண்ட போது தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி 4 கொண்டு செத்தான். ஆக்சுவலாக ரொம்ப பிளானா, ஓகே இனிமேல் நமக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லை, இனிமேல் நம்மளை மதிக்க மாட்டாங்க, உடனே ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போனான். அப்படியே எல்லாம் அவனை குறித்திருந்த கோட்டைகள் எல்லாம் உடஞ்சிச்சு, அப்படி இருட்டு அவனை மூடிக்கிச்சு. நேராக வீட்டுக்கு போகிறான். யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாம் கொடுத்து, யார் யாருக்கு கடன் இருந்ததா கொடுக்கணுமா எல்லாத்தையும் செட்டில் பண்ணுறான். வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்திட்டு டைம் பார்த்து ஹேங் பண்ணிக்கிட்டான். 4 கொண்டு செத்தானா, சூசைட் பண்ணிட்டான். பிளான்டு சூசைட், திட்டமிட்ட ஒரு தற்கொலை பண்ணிட்டான். எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு விஷயம். நான் உங்களுக்கு சொன்னேன், எவ்வளவு ஒரு அறிவு சார்ந்தவனா, எவ்வளோ ஒரு ப்ரிவிலேஜ் பொசிஷனில் வர, அப்படின்னா விரும்பத்தக்க ஒரு பொசிஷனில், அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தாவீதோடு அருமையாய் வாழ்ந்தவன். எல்லா பணம், புகழ், பெருமை, அறிவு, ஞானம் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அவனுக்குள் இருந்த அந்த எதிர்த்து நிற்கிற குணம், அவனுக்குள் இருந்த துன்மார்க்கம், அவனுக்குள் இருந்த கபடம், அவனுக்குள் இருந்த சூது, அவனுக்குள் இருந்த அந்த வஞ்சகம், அவனுக்குள் இருந்த என்ன சொல்றது, ஒரு தவறான ஆலோசனை, தேவனுக்கு பயப்படாத பயம், தன்னை குறித்திருந்த அளவு கடந்த நம்பிக்கை அவனை ஒரு சுழலுக்குள்ள தள்ளி ஒரு தற்கொலைக்குள்ள கொண்டு போயிடுச்சு. இவனை பத்தி நான் சொல்லும்போது இந்த இடத்துல இன்னொரு கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் காமிக்க விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டில் திட்டமிட்டு தற்கொலை செய்து கொண்ட ஒருவன் அகிதோப்பேல், அதே போல புதிய ஏற்பாட்டில் தற்கொலை செய்து கொண்ட ஒருவன் யாருன்னா நமக்கெல்லாம் தெரிஞ்ச மாதிரி யூதாஸ் காரியவத். இந்த 2 பேருக்கும் சரியான ஒரு வார்த்தையை வேதம் யூஸ் பண்ணுதுங்க. அதை காமிக்கிறேன். சங்கீதம் 41:9 நீங்க படித்தீங்கன்னா அதுல இருக்கு, என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. அப்ப ஆக்சுவலா தாவீது இந்த வார்த்தையை எழுதுறாரு. தீர்க்க தரிசனமா எழுதியிருந்தாலும் அகிதோப்பேல மனசுல நினைச்சுட்டு தான் எழுதியிருப்பான். ஏன்னா என் பிராண சிநேகிதன், நான் நம்பினவன், என் அப்பம் புசித்தவனாகிய மனுஷன் என் மேல குதிகாலை தூக்குனா. யாருங்க? அகிதோப்பேல் தான். தாவீதோட இருந்தான், தாவீதோட சாப்பிட்டுருப்பான். எத்தனை டின்னர், எத்தனை லஞ்ச், எத்தனை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டானோ தெரியல, எத்தனை விருந்துக்கு போனானோ எல்லாம் அவனோடய இருந்தான். ஆனா அவன் நம்பினான். இவன் நினைச்சான் பிராண சிநேகிதன், ஆனா அவனை பிராண கொலைகாரனா இருந்தான். தாவீதை மாத்திர கொன்று அப்படின்னா அவன் சொல்றான், இப்படிப்பட்டவன் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். இதே யோவான் 13:18 பாத்தீங்கன்னா இயேசுராஜா இதே வார்த்தையை யூதாஸ்க்கு சொல்றாரு. அவர் என்னங்கிறாரு, என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். என்னோட அப்பம் புசிக்கிறவன் தன் குதிகாலை என் மேல தூக்குனான். இங்க அகிதோப்பேலுக்கு தாவீது சொன்ன அதே வார்த்தையை இயேசு யூதாஸ் காரியத்துக்கு சொல்றாரு. என் கூட இருந்தான், என் கூட அப்பம் புசித்தான், என் கூட எல்லா நன்மைகளையும் அனுபவிச்சான், ஆனா இன்னைக்கு எனக்கு விரோதமாகவே குதிகாலை தூக்கிட்டான். அப்படின்னா என்னை மிதிக்க, என்னை நசுக்க முடிவு பண்ணிட்டான். தமிழ்ல சொல்வோம், உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணக்கூடாதுன்னு. யார்கிட்ட ஒரு நன்மை அனுபவிச்சோமோ அவங்களுக்கு தவறு செய்யக்கூடாது. ஆனா இந்த அகிதோப்பேல் ஏன் தற்கொலை நோக்கி போனானா, அவன் தான் யாரோடு இருந்து புசித்தோமோ, யார் தன்னை நேசித்தார்களோ அவர்களுக்கு விரோதமாகவே அவன் திரும்பினான். இதே தான் அந்த யூதாஸ் காரியத்தும் பண்ணான். அதை தான் வேதம் சொல்லுது. அவன்
இயேசுவுக்கு விரோதமாகவே குதிகாலை தூக்கினான். அப்போ யூதாசை பத்தி சொல்றப்போ வேதம் சொல்லுது, சாத்தான் அவனுடைய இருதயத்தை நிரப்பினான்னு இருக்கு. நான் சொல்லவாங்க, அப்போ இந்த காரியங்கள்லாம் நான் காமிச்சேனே, அந்த ப்ரைடு, அந்த ரிபல்லியஸ்னஸ் அப்படின்னா ஒரு எதிர்க்கிற குணம், அந்த ஒரு தன்னை குறித்த அளவு கடந்த சுய மதிப்பீடு, அளவு கடந்த நம்பிக்கை, கபடம், சூது, வஞ்சகம், தேவனுக்கு பயப்படாத பயம், இவைகள் எல்லாத்துக்கும் ஒரு மனிதன் தன்னுடைய இருதயத்தை திறக்கும் பொழுது அவனுக்குள்ள அந்த தற்கொலையின் எண்ணங்கள் வருது. ஏன்னா யோவான் 10:10 சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவே அன்றி வேறொன்றுக்கும் வரான். எப்படி யூதாசுடைய இருதயத்தை சாத்தான் நிரப்புனானோ, இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம பாக்குறோங்க. ஏன் சூசைட் பண்ணிட்டாங்க? அவங்க நினைச்சபடி நடக்கல. எப்படி இந்த அகிதோப்பேல் அவன் நினைச்சபடி நடக்கலையோ, இப்ப பாருங்க, பிள்ளைங்களே ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்க நினைச்சபடி நடக்கலைன்னா உடனே தற்கொலை பண்றாங்க. அவங்க நினைச்சபடி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணல, தற்கொலை பண்றாங்க. அவங்க நினைச்சபடி ஒரு வேலை கிடைக்கல, தற்கொலை பண்றாங்க. மிக மிக வருந்தத்தக்க ஒரு விஷயம். இன்னும் அது அப்படி நடக்கவே கூடாது. இந்த உலகத்துல எல்லாருக்கும் வாழ்வதற்கு சம உரிமை இருக்கிறது, சமமான வாய்ப்புகள் இருக்கிறது, எல்லாரும் வாழ முடியும். ஆனா தாங்கள் நினைத்தது நடக்கவில்லைன்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க தங்களை அறியாம இந்த தற்கொலையின் எண்ணங்களுக்கு, தற்கொலையின் ஆவிகளுக்கு தங்களை திறந்து கொடுத்துட்றாங்க. அப்ப அது என்ன ஆகுது? அவர்களை மேற்கொண்டு தற்கொலைக்குள்ள போயிடுது. மிக மிக வருத்தமான விஷயங்க. எத்தனையோ பேரை நான் பாக்குறேங்க, தற்கொலைக்குள்ள போறவங்களை, தற்கொலை செய்து கொண்டவங்களை, தற்கொலைக்கு முயன்றவர்களை. மிக வருத்தமான விஷயம். ஒரு மனிதன் கூட தன்னுடைய வாழ்நாளுக்கு முன்பாக இறக்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, எசேக்கியேல் 18:32 பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள், சாகரனுடைய சாவை நான் விரும்புவதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் சொல்ற மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள், சாகரனுடைய சாவை நான் விரும்புவதில்லை. ஹலோ, நீங்க எந்த தவறு செஞ்சிட்டீங்க? ஒருவேளை நீங்க மற்றவர்களுக்கு விரோதமா தப்பு செஞ்சிட்டீங்க. நிறைய பாத்தீங்கன்னா சில பிள்ளைங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாமையே தவறான உறவுகளுக்குள்ள போய் ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ள போயிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க? தெரிஞ்சா அவமானம், டக்குனு போய் சூசைட் பண்ணிடுறாங்க. ஐயோ பணம் கொடுக்க முடியல, ஏமாத்திட்டோம், சூசைட் பண்ணிடுறாங்க. அவமானம், சூசைட் பண்ணிடுறாங்க. நான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? மனம் திரும்பு, அப்ப பிழைத்திருப்ப, சாகரனோட சாவை நான் விரும்புகிறது இல்லை என்று கர்த்தர் சொல்றாருங்க. அதே யோவான் 10:10 அவர் சொல்றாரு, நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஐ வாண்ட் everyone to live a complete perfect abundant life. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒவ்வொரு மனிதனும் வாழ வேண்டும், அவன் சுகித்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்புறாரு, விரும்புறாரு. அதற்காக தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆனா பிசாசோ அவன் திருட, கொல்ல, அழிக்க வருகிறான். முதல்ல நம்மகிட்ட இருக்கிற நல்ல குணங்களை எல்லாம் திருடுவான், திருடி கொன்று அழித்துருவான். இன்னைக்கு தற்கொலை மிக 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 மோசமான ஒரு முடிவு. வேணவே வேணாங்க, நல்லதே இல்லைங்க. ஏன் தற்கொலை பண்ணணும்? ஏன் வாழ முடியாதா? கர்த்தர்ட்ட போய் நம்ம நிக்கலாமே, அப்பா இந்த தப்பு செஞ்சுட்டு என்ன மன்னிச்சிருங்க. நான் சொல்றேன், மனம் திரும்புகிறவனே ஆண்டவர் உடனே மன்னிக்கிறாருங்க. ஒருவேளை எந்த குற்ற உணர்வு உங்களை பாதித்திருக்கு எனக்கு தெரியல, எந்த தோல்வி உணர்வு உங்களை பாதித்திருக்கு எனக்கு தெரியல. நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்றேன், இனிமேல அதற்குள்ள நீங்க உழண்டு கொண்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்க வல்லவர், அவர் மனதுருகிற கர்த்தர். அவர் சொல்றாருங்க, சாகரனுடைய சாவை நான் விரும்புவதே இல்லை. எந்த அப்பாங்க பிள்ளை சாகிறத விரும்புவாங்க? இயேசு நம்ம எல்லாருக்குமே சொந்த தகப்பனுங்க, அப்பாங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர் அப்பா, நம்மை படைத்தவர். நாம் வாழ, நாம் சுகித்து இருக்க அவர் விரும்புகிறார். நம்ம நல்லா இருக்கணும் நான் விரும்புறாருங்க. அதான் சொல்றாரு, மனம் திரும்ப, நான் உங்களுக்கு எல்லாம் ஜீவன் உண்டாக்க வந்தேன், உங்களுக்கு எல்லாம் உயிர் இருக்கணும்னு நான் விரும்புறேன். அது முழுசும் கம்ப்ளீட்டா ஒரு பரிபூர்ணமான உயிர் இருக்கணும்னு நான் விரும்புறேங்கிறாரு. அப்போ தற்கொலை எண்ணங்கிறது நிச்சயமா கர்த்தர்ட்ட இருந்து வரலைங்க. அது முதலும் முடிவுமாக பிசாசிடத்திலிருந்து வருகிறது. ஏன்னா அவனுக்குள்ளதான் கபடு, சூது, எதிர்க்கிற தன்மை, பெருமை, தேவனுக்கு பயப்படாத பயம் எல்லாம் அங்கிருந்து வருது. அப்ப யார் ஒருவர் இதற்கு தங்களை அறியாம வாழ்க்கையில இடத்தை திறக்கிறாங்களோ, இடம் கொடுக்கிறார்களோ, அவர்களை இவைகள் மேற்கொள்ளும் பொழுது, கர்த்தருடைய ஆலோசனை கேட்காம மேற்கொள்ளும் பொழுது, அதுக்கு அப்படியே ஒரு ஸ்டேஜில் போய் ஒரு இருட்டுக்குள்ள போய் அப்படியே மனசோர்வுக்குள்ள போய் தற்கொலைக்கு நேரம் போயிடுறாங்க. யோசித்து பாருங்க, ஏன் தற்கொலை பண்ணணும்? வாழ முடியாதா? கர்த்தர் கொடுக்க மாட்டாரா ஒரு வழியை? இன்னைக்கு உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புறேன். ஒருவேளை யாருமே என்ன நம்பல, யாருமே என்ன விரும்பல, கவலைப்படாதீங்க. உங்களை நேசிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார், உங்களை விரும்புகிற ஒரு கர்த்தர் இருக்காரு, உங்களுக்காக உயிர் கொடுத்த ஒரு இயேசு இருக்கிறாருங்க. அவர் நீங்க வாழ விரும்புகிறார், நீங்கள் வாழ அவர் விரும்புகிறார்.
ரொம்ப தோல்வி மனப்பான்மையில் துவல்றீங்களா? ஒரு நிமிஷம் நின்று பாருங்க, உங்க வழிகளை விட்டுருங்க. ஏன்னா மனிதனுக்கு செவ்வையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அவைகள் மரண வழிகள்னு சொல்லுது. உங்க வழிகளை நிறுத்திட்டு கர்த்தர்ட்ட கேளுங்க. இந்த அகிதோப்பேல் மாத்திரம் இந்த மாதிரி அவன் சோர்ந்து தப்பு செஞ்சு போயிருக்கப்ப உட்காந்து ஒரு வேலை கேட்டிருக்கலாம். ஏன்னா அவனுக்கு கர்த்தரை தெரிஞ்சிருக்கும்ல. ஆண்டவரை ஏன் என்னோட ஆலோசனை கேட்கப்படலை? ஒருவேளை அவனை ஆண்டவர் உணர்த்தி இருக்கலாம், நீ தாவீதுக்கு விரோதமா தப்பு பண்ணிட்டப்பா. அவன் நேரம் ஓடி போய் தாவீதுகிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கலாம். தாவீது ஐயா மன்னிச்சிருங்க, நான் நம்பினீங்க, உங்க பிராண சேதுன போல என்னை வச்சுட்டீங்க, எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க, ஆனா நான் ஒரு தவறான முடிவு எடுத்து நான் அப்சலோம்ட்ட போனேன், அதனாலதான் எனக்கு அவமானம், என்னை மன்னிச்சிருங்க, என்னை திருப்பி ஏத்துக்கோங்க. நான் நிச்சயமா தாவீது ஏத்திருப்பாரு. இதை யூதாசு போய் கர்த்தர்ட்டே நேரா கேட்டு இருந்திருக்கலாம். அதை குறித்து நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். அப்ப இந்த 2 திட்டமிட்ட தற்கொலையும் செய்ததுக்கு காரணம் தேவனிடத்துல அவர்கள் திரும்பல. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கு, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நீங்க நம்பிக்கையெல்லாம் போகவே வேண்டியதில்லை. உங்களை ஒருவர் அழைக்கிறார். அவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்குறேன்னு சொல்றாரு. அந்த கர்த்தர்ட்ட உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். இந்த நேரத்தில் ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருவர், யாரா இருந்தாலும் அப்பா, அவங்க எவ்வளவு மனசோர்வுல, வேதனையில, தள்ளப்பட்ட நிலைமையில, ஒருவேளை அவர்கள் தவறான முடிவுகள்னால ஒரு தோல்வியுற்ற நிலைமையில சோர்ந்து போயிருந்தாலும் அவங்களை அந்த இடத்துல இருந்து தூக்கி எடுங்கப்பா. நம்பிக்கை வரட்டும். திரும்ப அந்த வனாந்திரத்துல அவங்களுக்கு நம்பிக்கை துளிர்க்கட்டும். அந்த வனாந்திரம் அவங்களுக்கு வசந்தமா மாறட்டும். அவங்களோட வேதனைகள் மாறட்டும், அவங்க துக்கங்கள் மாறட்டும், அவங்க கண்ணீர்கள் மாறட்டும். இயேசுவே, நீங்க வந்தீங்க, நல்ல மேய்ப்பனா வந்தீங்க, எங்களுக்கு ஜீவன் உண்டாகும், அது பரிபூர்ணப்படவும் வந்தீங்க. ஒரு மனிதன் கூட பிசாசுக்கு அடிமையாகி தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. இந்த நாள்ல யார் தற்கொலை எண்ணத்தினால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் விடுதலை அடைவார்களாக நான் சொல்லுகிறேன். அந்த எண்ணங்கள் மாறட்டும், அந்த இருள் அவர்களை விட்டு விலகட்டும், வெளிச்சம் உதிக்கட்டும், அவங்க வாழ்க்கையில நம்பிக்கை ஒளி உதிப்பதாக. கர்த்தர் அவர்களை எழுப்புவீராக, ஜீவனோடு காப்பீராக, உமக்கு சாட்சிகளாய் வாழ்வார்களாக. கர்த்தர் அப்படியே செய்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபித்திருக்கிறேன். நிச்சயம் அப்படி நடக்கும். நன்றி என்று சொல்கிறேன். கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைப்பாராக, வாழாகாமல் தலையாய் வைப்பாராக. திரும்ப உங்களை ஒரு விஷயம் சந்திக்கும் வரை திறன வித்தியாசாலையிலிருந்து உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா.